டப்புன்னு சின்ன ரோடு அது, டப்புன்னு வந்தால் கூட திருப்ப கூட முடியாது. இங்கே தான் ஒரு காட்டு பற்றி மீன் இருந்துச்சு. இப்போது ரொம்ப பிரச்சனை இல்லை. அங்கே அப்படியே கலத்தி கடிச்சிட்டு தண்ணி குடி வந்தது போல இருக்குது. போயிடுச்சு. இது உள்ளதாக இருக்குது, ஆனால் அங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, அவ்வளோதான். ஒரு நல்ல ரூம், பட்ஜெட் ரூம். அதெல்லாம் விட்டோம், நம்ம செக் பண்ணணும். நான் தான் லாஸ்ட்டாக போகிறேன். அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்பி அத்திரப்பள்ளி போகிறோம். இப்போது அவ்வளோதான். எல்லாம் எடுத்துக்கணும். ஹவுஸ் வந்து கொஞ்சம் தூரம் போய் போட்டுருவோம். அது வரைக்கும் பாட்டு பண்ணி கும்பா சாவியா? ஆமாம், சாவி கேட்குறேன். அவரை கூப்பிட்டீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவேன். அவரு தான் வெயிட் பண்ணுறோம். அவரை கூப்பிட்டு விடுங்க, அஜித். நான் வச்சுக்கோ. ரேஸ் கவர் போகிற மாதிரி ட்ராஷ் கவர் போகிறோம் இல்லையா? ரேஸ் இல்லை, புது கவர் தான். சரி, கொடுங்க கொடுங்க. அக்கா நான் கருப்பு கவர் வண்டி வேணும். அவ்வளோ சரி சரி எடுக்க எடுத்துகிட்டு வரும்போது பல பலன்னு இருந்தது. சொல்லுங்கம்மா. வேற ஸ்டார்ட் ஆகலையாம், மெக்கானிக் செட்டில் என்ன அது போய் அது என்னன்னு பார்க்கணும். சின்ன பிரச்சனை தான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். அதுதான் பிரச்சனை தான், என்ன பண்ணுறது தெரில. அப்புறம் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளாக அந்த வண்டி எடுக்கவே இல்லை. நான் எந்த வண்டி எடுத்துட்டேன், அந்த வண்டி எடுத்து 2 பேரும் சுற்றிட்டு இருந்தோம். அந்த வண்டி எடுக்கவே இல்லை. வேலைக்கிழமை வந்து விட்டுது, நைட்டு விட்டுது வண்டி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. சும்மாச்சும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கணும். எங்கே வரான்னு தெரியலையே, ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதனால இப்படி ஆகிட்டு போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும், பார்க்கலாம். வர வழியில் பார்க்கவே இல்லையா நான் உன்னை? டேய் கேட்கறான்டா டேய், என்னாச்சு?
என்னாச்சான்? பிரேக் பிடிக்கல. ஆயில் லீக் ஆகுது பாரா. ஓப்பன் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம்? தண்ணி போனோம். குழந்தை பழைய மார்க்கில் தான் எப்படி போகிறோம்? அத்தனை படிக்கும் கேரளா பார்த்தோம்னா மாற்றிக்கோங்க. இன்னும் மாற்றோம் 10 மீட்டர் இந்த ஃப்ளைட் மட்டும் மாற்றிக்கோங்க. கேரளா ஒரு ஃப்ளைட்டாக இருக்குல்ல, இந்த ஃப்ளைட் இதாக வச்சுருந்தது கொஞ்சம் கூட பிடிக்காதா? பிடிக்கலாம். கீழே டவுன் பண்ணி தான் நிற்கும். நம்ம முன்னாடி லைட்டாக பிடிச்சிது, இப்போ அது கூட பிடிக்கல. இப்போ லைட்டாக ஆயில் பிடிக்கல. இந்த ஆயில் பிடிச்சிருக்கு அப்படியே. ஃப்ரெண்டு பிடிக்குதாடா? ஃப்ரெண்டு மட்டும் தான் பிடிக்குது. நேற்று பிடிச்சதா? போலாம். இன்னொன்னா நின்று 2 நாள் வண்டி, அவன் வண்டியை போனாட்டி அப்படி தான் ஆச்சு. கொஞ்சம் ஓட்டு பார்க்கலாம் வா. வாடா அட்ரா. எனக்கு தெரிஞ்சு போனாட்டி அவன் வண்டி ஆச்சுல, அதே மாதிரி தான் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். கூலிங்னால பிரேக் பிடிக்கல. கொஞ்சம் ஓட்ட ஓட்ட சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இருக்கு ரோடு. முன்னாடி போடா. அப்பதான் முன்னாடி போக வச்சாதான் எதனா ஆச்சுன்னா கூட நம்ம பார்த்து டப்புன்னு நிறுத்த முடியும். பின்னாடி வந்து ஆர்ன் வச்சிருந்தா நான் யாரா அது உங்களை ஆர்ன் வச்சிருந்தேன் திட்டலாம் திரும்புற பார்த்தா இவன். ஏன்னா அந்த ரோட்ல தான் ஆட்டோவில் தானே போகணுமே. ஸோ அனிமல்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். அது நடு ரோட்லேயே டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ அதுதான் அதனால தான் அந்த வால்பாறையும் நான் சூஸ் பண்ணது. அப்படியே இங்கேருந்து அத்தப்பள்ளி போயிட்டு அங்கே ஒரு இன்னைக்கு நாளைக்கு திரும்ப செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து வேற எங்கன்னா எந்த ஊர்னு டிசைட் பண்ணல. அங்கேருந்து வேற ஊருக்கு போயிட்டு கொடைக்கானலில் தான் போகலான்னு நினச்சோம். ஆனால் கொடைக்கானல் வந்து அங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஒரு இது வந்துட போகிற 250 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. 250 கிலோமீட்டர்ஸ்னால் அப்போ அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரமாகிடுது. ஸோ வந்து ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது சொல்லிட்டு கொடைக்கானல் வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். கொடைக்கானல் இந்த ஊட்டியில் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலகிரி போயிட்டு அங்கே ஒரு நாள் ஏன்னா போகும்போது வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு பாதியாக கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணுது. ஆனால் எந்த ஊர்னு முடிவு பண்ணல. ஸோ ஏலகிரி போயிட்டு அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் நான் இங்கேருந்து ஏலகிரி போகிறதுக்கு இருட்டாகிடும். மேலே போயிட்டு ரூம் எடுத்துட்டு திரும்பி காலைல தங்கல் தான் வேஸ்ட்டு தான். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே போயிட்டு கீழே வரணும்னு சொல்லிட்டு அதுதான் யோசிச்சுன்னு இருக்கோம். இப்போ பார்த்தா இப்போது அத்திரப்பள்ளி போயிட்டு தான் முடிவு பண்ணோம் எங்கே தங்கலான்னு. சேலமில் தங்கலாமா இல்லை வேறு எதனா ஊரில் தங்கலாமா அப்படின்னு. ஆனால் ஆளுக்கு ஒரு வழியில் போகிறீங்க. ஆனால் ரோடெல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த இந்த வழியாகவே அப்படியே டி எஸ்டேட் வழியாகவே தான் இருக்குது ரோடு. ஸோ அதனால் ரோடெலாம் செம்மையாக இருக்குது. ஒரு சில ரோட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. மற்றபடி எல்லா ரோடுமே மோசம்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நடுவில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது வியூவோட சேர்த்து. இதுதான் இந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து வால்பாறையிலேயே வந்து யானைலாம் வந்து நிறைய ஆயிடுச்சான். அது சும்மா டீ குடிக்க வரவங்களாம் பேசுகிறாங்க அங்கே ஒன்று நின்று இருக்குது இங்கே ஒன்று நின்று இருக்குன்னு. காலைல வந்து
சும்மா நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு அவன் சொல்லிட்டு பாரு நீங்கள் காலைல வந்துருக்கலாம், அது நடு ரோட்டில் நின்றுது ஒன்று அப்படின்னு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே அந்த யானை சாணிலாம் ரோடு ஃபுல்லாகவே தான் இருக்குது எல்லாம் எங்கே போனாலுமே. யாரை பார்த்தாலும் இங்கே வந்தது அங்கே வந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல பேசுதா பாரு, எல்லா இடத்துலையும் அதுதான் பேசுகிறாங்க. காலைல இங்கே நின்றுது, மதியம் அங்கே நின்றுது, கும்பலாக வந்துச்சு, 7-8 சுற்றி நிற்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த டேமுக்கு போகும்போது ஃபோன் நெட்ஒர்க்கில் கட் ஆகிடுச்சு. அந்த டேம் கிட்ட போகும்போது அது காடு, அது அவன் போயிட்டான் முன்னாடியே. அந்த ஆட்டை நல்ல சிக்னல் எடுக்குது, எனக்கு சிக்னல்லாம் எடுக்கல இந்த ஜியோனால. அவன் தான் சிக்னல் எடுக்கல, நானும் அவனை இந்த வண்டி தான் போனோம். கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக அந்த அந்த மலை இறங்குது கீழே, ஃபுல்லாகவே யானை சாணம் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ அது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே எப்படி சொல்கிறது, டப்புன்னு சின்ன ரோடு, அது டப்புன்னு வந்தால் கூட திருப்ப கூட முடியாது. அதான் யோசித்தேன், வேணாம் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, நம்ம மேலே போயிட்டு எதாவது குச்சிருங்களாம், அவன் வரட்டும் திரும்ப போகலான்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் பேசியிருந்தார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பஸ்ஸெல்லாம் போவோம் இந்த ரூட்டில், அந்த ரூட்டில் பஸ்ஸு போவோமா, பஸ்ஸெல்லாம் போவோம். நேற்று கூட ஒரு லாரி வந்து நிறுத்திட்டு வழியே வீட்டில் அது விட மாட்டேன்னு சொல்லிச்சு. அதான் நான் சொன்னேன், லாரியே விட மாட்டு, நாங்கள் போனேன் நடுவில் மாடி என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, இந்த டைம் தான் வர தைரியமாக போங்க, நானே பஸ் வரலாம் நடந்து போகலாம் தான் நினச்சேன்றார் அவரு. அதான் நான் பார்த்தேன், பஸ் அவரை போட்டு நடுவில் உட்காந்து துப்பு வச்சுட்டு போயிடலாம்னு பார்த்தேன். அப்புறம் அதான் சொன்னார், அந்த டீ கடை எதிர்க்கவே ஒரு மர கதவு இருந்தது, மரம் இல்லை இரும்பு கதவு, அதில் வந்து 2 ஓட்டை போட்டு இருந்தது. அந்த ஓட்டையில் வந்து நான் அதை போடுறேன் வீடியோவில், என் ஃபோனில் தான் எடுத்து வச்சேன்னு நினைக்கிறேன். அதில் 2 ஓட்டை இருந்தது, அது வந்து குத்திட்டு போச்சு அந்த ஓட்டையில் வந்து அந்த டீ கடை வரைக்கும் வந்து. அந்த கதைலாம் சொல்லியிருந்தார் அது. அப்புறம் வேலூரில் ஏதோ யாரையோ சிறுத்தை கட்சி சாகடிச்சிச்சின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இங்கே யாரையோ வந்து ஒரு குழந்தைய கட்சி சாவச்சிச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஏதோ யானை ஏதோ செத்துச்சான் அது சொல்லியிருந்தாரு. அப்புறம் டீ கடை குச்சிருந்தா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் வயசானவங்க தான், அவங்க 2 பேரும் அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. இங்கே வந்து நிற்குமா, இப்போ பார்த்தா அந்த பஜ்ஜிலாம் போடுறாங்களே அது வாசனைக்கு வந்துடும்மா, அந்த பஜ்ஜி இந்த எண்ணெய் வாசனைக்கெலாம் வந்துடும்மா. அவன் வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், அவங்க ட்ரம் ஒன்று வச்சுருக்க இரும்பு ட்ரம்மு, அதை எடுத்து கொளுத்து விட்டு எதனா தட்டா போயிடுமா. நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன், எனக்கு பழகிச்சுன்ற கேட்டால். இவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்தேன் யானை, சின்ன வயசில் நான் ஒரு 6 வயசு 7 வயசில் பார்த்தேன். எங்கள் தெருவில் வரும், அது தெருவில் வரும்போது அது ஹஸ்பண்ட் இருக்குல்ல, அதில் ஒஞ்சி காலை விட்டுக்குச்சு, அதுலேருந்து அது கூட்டின்னு வரதில்லை, அது வெயிட்டுக்கு தாங்கலை. நான் சின்ன சந்தில் எப்படி அவ்வளோ பெரிய யானை வரும், அது காலை விட்டதுலேருந்து அதுலேருந்து கூப்பிட்டு வரதில்லை. அதோட நான் யானை பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தேன் யானை, கோயிலில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் யானைலாம் பார்க்கல, இப்போ வரைக்குமே நான் பார்க்கல. பார்த்தா அது இப்போ போகும்போது எங்கன்னா அத்திரப்பள்ளியில் குறுக்க நின்றுச்சுன்னா தான் பார்க்க முடியும். பைசன் மட்டும் ஒன்று பார்த்தேன் தூரத்தில், அது மட்டும் ஃபோனில், அது மட்டும் இதில் எடுத்தேன், கோப்ரோவில் எடுத்தேன், ஆக்ஷன் கேமராவில் எடுத்தேன். அது மட்டும் அது தெரியுமா தெரியுதான் தெரில, நான் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அது இருக்கிறது தெரியுதா தெரியலையான்னு. அது மட்டும் பார்த்தேன் தூரத்துலேருந்து கொஞ்சம். சரி ஃபோனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க, அதுக்குள்ளே காணும், அது அங்கே தான் இருக்கு. ஆனால் காணும், அது காணோன்னா அது இருக்கதே தெரியல. அந்த டீ எஸ்டேட்டில் மேலே வேலை செய்கிறாங்க, கீழே தான் அது நிற்கிது, அது இருக்கதே தெரியல. ஆனால் அங்கே தான் இருக்காது, அது கொஞ்சம் வெளியே வந்துட்டு உள்ளே போகுது. அதே மாதிரி தான் காலையில் வந்து காட்டு பண்ணி பார்க்குறேன், பார்த்துனேன்னா கொஞ்ச நேரத்தில் காணும், ஆனால் அங்கே தான் இருக்காது. யாருன்னா தெரியாதவங்க யாருன்னா உள்ளே போனாங்கன்னா அவ்வளோதான். பைசன்லாம் வச்சு காரையே தூக்கி போடும் பைசன், அது அவ்வளோ பவராக இருக்கும். அதுக்கெல்லாம் மாட்டினா அவ்வளோதான் முடிஞ்சது கதை. வண்டலூரில் தான் ஒரே பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் பைசனை. நானும் ஃபஸ்ட்டு எடுத்தது வேறு ரூமு, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ரூமு கேட்டு வாங்கினோம். சரி ஏன் வாங்கினோன்னா, பார்த்தா எதனா தெரியுதா எதனா வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூம்ல எல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு, நம்மளுக்கெல்லாம் புதுசு இல்லை.
ஸோ அதான் பார்க்கலாம், எதனா எதிர்த்தா பார்க்கலாம். நானும் நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்தேன், காலைல உட்காந்து பார்த்தேன். ஒரே ஒரு காட்டு பண்ணி மட்டும் தான் பார்த்தேன், அங்கே வேறு எதுவுமே வரல. ஆனால் அந்த ஓனர் பையன் வந்து காட்டினா நேற்று தான் இங்கேருந்து ஒன்று ஓடிச்சு, லெப்பர்டு ஓடிச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ காட்டினான். எப்படின்னா நான் ரூம் எடுத்ததுக்கு பக்கத்துலேருந்து, ஆமாம், எப்படின்னா நான் ரூம் எடுத்து படி ஏறுறோம்ல, படியிலேருந்து பார்த்தா அது கீழே தெரியுது அந்த இடத்துல, அங்கே வந்து ஓடி இருக்காது. சரி நான் அந்த இடத்துல நின்று பார்த்தேன், வருவான் ஒன்றும் வரல. அவனை கேட்டால் உங்களுக்கு பயமா இல்லையா இப்படிலாம் வருது அப்படி இப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை எங்களுக்கு பயம்லாம் இல்லை, உங்களுக்கு எப்படி உங்கள் ஏரியாவில் நாய் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே எங்களுக்கு அது பழகிடுச்சு. இங்கே நாயெல்லாம் இருக்காது, ஆனால் அதுங்களே சாப்பிட்றோம் ஆச்சு நாயெல்லாம். ஆனால் நான் பார்த்தோம் நாய் ஒரு நாய் கூட பார்க்கல நாங்கள், அதை அச்சு இழுத்துன்னு போயிடும் போல இருக்கு. ஆனால் அங்கே யாருன்னா வந்து பேச்சு குத்தோன்னா சொல்கிறாங்க, இது இப்படியாச்சு அப்படியாச்சு, இந்த இடத்துல இப்படியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொன்னார் இந்த யானை நிறைய தான் ஆயிடுச்சு, அந்த டீக்கரில் சொன்னார் அவர், யானை நிறைய தான் ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் யானையாக தான் இருக்குது, ஏதோ பல பேர் போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா 6 மணிக்கு மேலே வெளியே போக முடியாது அவங்களால, 6 மணிக்கு தான் வந்துடுமா, ஃபுல்லாக ரோட்லாம் நடந்து போயிட்டு வந்துடுமா, என்ன பண்ண முடியும் 6 மணிக்கு மேலே அவங்களாலையும், ஒன்றுமே பண்ண முடியாது. லைட்டாக முதுகு லாக் ஆயிருக்கு. தண்ணி ஒன்று வாங்கி வச்சேன், தண்ணியை கடையிலே விட்டுருக்கானுங்க, அது குடிக்காதனால அப்படியே முதுகு லைட்டாக இழுக்குது. ஆமாம், நைட்லேருந்தே தண்ணி சரியாக குடிக்கல, இழுக்குது. நான்லாம் தண்ணி குடிச்சுக்கினே இருப்பேன், அது மிஸ் ஆனாலும் இழுக்குது லைட்டாக. போகும்போது தான் அங்கே வாங்கணும், ஒரு கேன் வாங்கி வச்சுக்கணும். ஆனால் எதனா வண்டி இருந்து இங்கே வர்றது பெஸ்ட்டு, காரோ இல்லை பைக்கோ ஏதோ ஒன்று பெஸ்ட்டு. அது இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து, ஏன்னா எல்லாமே லாங்கு, ஒன்று 20 கிலோமீட்டருக்கு, ஒன்று 30 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்கு, எல்லாம் லாங்கு. ஸோ வந்து எதனா வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து கரெக்டாக இருக்குமே. நாங்கள் மேலே ஏறும்போது ஒரே மிஸ்டாக இருந்தது. நான் என்ன நினச்சேன், நான் ஜாலியாக ஆகிட்டேன், இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு டவுன் இறங்கி மேலே ஏறணும், அப்போ தான் இந்த நாங்கள் ஹோட்டல்லாம் வந்தது. மற்றெல்லாம் வெட்டினு நான் அப்போ தான் இந்த ஹோட்டல்லாம் வந்தது. ஸோ அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் குளிர்து, பயங்கரமாக குளிர்து. அந்த ஃபாக்கு அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயங்கரமா. வெயில் இருக்கு தெரில, ரன்னிங்லேயே இருக்குதுனால தெரில வெயில், வெயில்லாம் இருக்கு. மண்ணு கொட்டி இருக்கீங்க.
பார்த்து தான் ஓட்டணும். ஒரு சில இடத்துல மண்ணு கொட்டி இருக்கு, பள்ளமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானலும் ஊட்டி இதெல்லாம் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். நான் ஊட்டி கொடைக்கானலாம் போனதில்லை. நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. மழை ஹில்ஸுக்கு வந்தாலே எனக்கு காது அடிக்குது பயங்கரமா. ஆனால் எனக்கு புல்லட்லாம் செட்டே ஆகுது. எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு வைப்ரேஷன்லேயே இருக்குமா, எனக்கு ஷோல்டர்லாம் வரைக்கும் பயங்கரம். ஏறி ஏறி ஓட்டுறான் புல்லட்டுக்காரன். அவனே கேட்குறான் எதுக்கு இவன் பண்ணது. ஆப்போசிட்டில் கார் வரும் தெரியாது, காரு பஸ்ஸு அதெல்லாம் வந்தால் தெரியாது. ஏறி ஏறி ஓட்டுறான். இப்போ எனக்கே நான் கொஞ்சம் ஏறினேன், அந்த கார் வந்து இது வரைக்கும் வந்தது. இது வந்து ஆர்வ கலர் வேலை, அதெல்லாம் தேவையில்லாத.
தான் இப்போ அத்தரப்பள்ளிக்கு வந்து 80 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், 89 நினைக்கிறேன், 89 கிலோமீட்டர்ஸ். அதனால் வெயில் வரத்துக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். எனக்கு அதுலேருந்து எதுவுமே சாப்பிடல, வேறு இன்னும் டீ டீ தான் குடிச்சிருக்கேனே. ஸோ மெயினாக எனக்கு தண்ணி வேணும். ஸோ கீழே போயிட்டு தான் தண்ணி குடிச்சிட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ட்ரெயின் ஆகும், ஏன்னா டக்கு டக்குன்னு ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தான் எல்லாமே. ஆமாம், எல்லாருமே தண்ணி குடிக்கணும். எங்கே குடிக்கிறாங்க எல்லாம்? நான் எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு 6 லிட்டரு அது மாதிரி குடிச்சிருவேன். ஸோ வண்டி ட்ரைவ் பண்ணுறதா இன்னும் ட்ரெயின் ஆகும் வண்டி, சரி உடம்பு இன்னும் ட்ரெயின் ஆகும் உடம்பு. அதனால் அப்பப்போ வண்டி ஓட்டுறவங்க தண்ணி குடிச்சிக்கிட்டு வந்து நல்லது தான். அப்போ தான் ரொம்ப தூரம் ஓட்ட முடியும் கான்ஸ்டண்ட்டாக. மசில் கிராம்ப்லாம் இருக்காது. ஆட விட வேண்டியது, முட்டை பிடிச்சி காசு கேட்க வேண்டியது. கிரிக்கெட் விளையாட போகிறாங்களா? செட்டில் கிரிக்கெட்டில், சாரி. சூப்பரு, எப்படி நின்று இருக்காரு. போகிறானா? இதுதான் லாஸ்ட் டைம். மேலே இப்போதான் கீழே வந்துட்டோம். பயங்கரமாக இருக்கு. தண்ணி நான் திறந்து உள்ள போகுது, காலியாக இருக்கு. வாடா போலாம். தண்ணிலாம் இல்லை, காலியாக இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல் ஒய்டு வச்சிட்டேன், அல்ட்ரா ஒய்டு வச்சிட்டேன். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு ஆங்கிள் மாறிடுது. நம்ம எடுத்துட்டு பார்த்தோன்னா திடீர்னு வந்து மேலே கட் ஆகுது, கீழே கட் ஆகுது, எதனா ஒன்று ஆயிடுது. ஃபுல் ஒய்டு வச்சிட்டேன், இப்போ ஃபுல் ஒய்டில் இருக்குது புது ரோடு. இங்கெல்லாம் ரோடு நல்லா தான் இருக்கு, சென்னையில் தான் கன்றாவே இருக்கு ரோடு. எங்க பார்த்தாலும் பள்ளமா போட மாட்டாங்க ரோடு.
மிஸ் ஆனா போக வேண்டியதுதான் அப்படியே கீழே இறங்கி டைரக்டா. எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படியே போக வேண்டியதுதான். எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்குது. காஞ்சி இருக்குல்ல, இது கொஞ்ச நாள் வந்து டீ இலை வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு எப்படி சொல்றது, இந்த இந்த வேர்க்கடலை இந்த நெல்லுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நிமிஷம் தான். அது எடுத்துட்டாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க, எடுத்துருவாங்க, புரிஞ்சிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்களே, திரும்ப வச்சு. இது எப்படின்னு தெரில, ஏன்னா காஞ்சி போயிடுது எல்லாமே. ஆனால் எல்லாமே காஞ்சி போயிடுது. அது என்ன கதை தெரில. இல்லை வீட்டுக்கு போய் கூகுளில் தான் பார்க்கணும் இது எப்படின்னு. ஆனால் அது செடி மாதிரி தானே இருக்குது. செடி மாதிரிலாம் இல்லை, அதுக்குள்ளே போகும்போது தான் தெரியுது. அப்படியே கட்டை மாதிரி இருக்குது, இழிக்குது காலெல்லாம். உள்ள போகவே முடியல. ஃபர்ஸ்ட் அதை மடங்கவே மாட்டுது, கட்டை மாதிரி இருக்கு. அது ஒரு மினி மரம் மாதிரி இருக்குது. பார்க்கறது சின்ன சின்னதாக செடி மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போனால் வளைஞ்சிரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். போகவே முடியல, உள்ள கிழிக்குது. எப்படி வேலை செய்யறாங்கன்னு தெரியல. அது உள்ள கஷ்டம்தான். அது அவ்வளோ கிரிப்பாக இருக்காது, வளையவே மாட்டு, மடங்கவே மாட்டு, கட்டை மாதிரி இருக்கு. தெரியுதா, கட்டை சின்ன மரம் மாதிரி இருக்குது. என்ன செக் போஸ்ட் தெரியலையே. என்னடா இங்க போடணுமா? தெரியலையே எங்க போடணும். அங்கேயா? கேமரா ஆன்லேயே இருக்கு. ஃபோன் பயங்கர சூடாக இருக்குது.